ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹாரி பாட்டர் ரீபூட், ஹாரி பாட்டரை புது கேஸ்டிங்கில் ரீபூட் பண்ணி சீரியஸாக ஹெச்பிஓ மேக்ஸில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இப்போது இந்த படத்துடைய ரைட்டர் அண்ட் டிரெக்டர் யார் அப்படின்றதுமே கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் க்ரூசில் சைல்டு படம் ஏன் ட்ராப் ஆச்சு அப்படின்றதே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ 8 ஹாரி பாட்டர் மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் 7 படங்கள் தான் வந்திருக்கணும். ஹாரி பாட்டர் டெத்லி ஹாலோஸ் புக்கை வந்து பார்ட் 1 பார்ட் 2 மூவியாக எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் படமான டெத்லி ஹாலோஸ் பார்ட் 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 2016 தான் ஹாரி பாட்டர் க்ரூசிட் சைல்டு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஒரு க்ரூசிட் சைல்டு புக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் புக்ஸ் ரீச் ஆன அளவுக்கு இந்த ஒரு புக்கை வந்து ரீச் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த புக்கை படித்த நிறைய பேர் வந்து இதனுடைய ஸ்டோரி நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் இந்த க்ரூசிட் சைல்டு புக்குக்குமே வந்து வந்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட் இந்த புக்கை ரைட் பண்ணது வந்து ஜே.கே. ராவலிங் இந்த புக்கை வந்து ரைட் பண்ணல. ஸோ புதுசாக 2 ரைட்டர்ஸை உள்ளே கொண்டு வந்தால் இந்த புக்கையுமே வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ரூசிட் சைல்டு புக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த க்ரூசிட் சைல்டு படம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜே.கே. ராவலிங் இந்த க்ரூசிட் சைல்டை ரைட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹாரி பாட்டர் ஆக்ட் பண்ணியிருக்க டேனியல் ராட்க்ளிஃப் வந்து திரும்பவும் இந்த க்ரூசிட் சைல்டு படத்துக்கு நான் ரிட்டர்ன் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்காரு. மேபி என்னுடைய ஸ்டோரி செட் ஆகாதனால அதுக்கு ஒரு திரும்ப வரலையா என்ன அப்படின்றது சரியாக தெரியல. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு க்ரூசிட் சைல்டு படம் வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனாலே இந்த ஒரு ஹாரி பாட்டர் யூனிவர்ஸை புதுசாக ஃப்ரெஷ் காஸ்டிங் வச்சு ரீபூட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீபூட் அப்படின்னு பார்க்கும்போது படமாகவே இதை ரீபூட் பண்ணி வந்து கொண்டு வர போகிறது இல்லையா. ஏன்னா ஹாரி பாட்டர் புக்கையும் படத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா புக்கில் சொன்னால் பாதி விஷயங்களை தான் எங்கள் படத்துலேயே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே. அதனால் இந்த ஒரு சீரீஸ் வந்து ஹாரி பாட்டர் யூனிவர்ஸை ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதாவது புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்கிற மாதிரி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு புக்கையுமே ஒரு சீசனாக ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சீசனில் அந்த புக்கை பற்றி ஒரு 9 எபிசோட்ஸ், அதாவது அந்த புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ எப்படி அந்த சீரீஸை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஒரு ஹாரி பாட்டர் சீரீஸ்க்கான ரைட்டர் அண்ட் டிரெக்டருமே வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சேஷன் சீரீஸோட ரைட்டர் அண்ட் டிரெக்டர் தான் ஹாரி பாட்டர் சீரீஸ்க்குமே வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த சீரீஸோட ரைட்டர் ஃப்ரான்சிஸ்கா கார்டினர். ஸோ இவங்க தான் இந்த ஒரு ஹாரி பாட்டர் சீரீஸோட ஷோ ரன்னராகவும் இதனுடைய ரைட்டராகவுமே வந்து இருக்க போகிறாங்களாம். ஹாரி பாட்டர் சீரீஸோட ரைட்டராக வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதனுடைய டிரெக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சக்சேஷன் சீரீஸை டைரக்ட் பண்ணியிருந்த மார்க் மைலோட். ஸோ இவர் தான் ஹாரி பாட்டர் சீரீஸை வந்து டைரக்ட் பண்ண போகிறாராம். ஸோ மல்டிபிள் எபிசோட்ஸை இவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேரக்டர் மாறுற மாதிரி இருக்குமா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு பாதி எபிசோட்ஸ் கிட்ட மார்க் மைலோட் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இது வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஆனால் இதுக்கப்புறம் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டிங் தான். அதேமாதிரி ஹாரி பாட்டரை ரீபூட் பண்ணி சீரீஸாக கொண்டு வராங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே தோன்றது வந்து, ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லும் போது உடனே நம்ம மைண்டில் வர ஒரே ஃபேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் ராட்க்ளிஃப். ஸோ அவரோட ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். இந்த ஒரு ஹாரி பாட்டர் கேரக்டருக்கு அவருடைய ஃபேஸ் வந்து கரெக்டாகவே வந்து சூட் ஆகிருக்கும். ஹாரி பாட்டர் அப்படின்னாவே அவருடைய ஃபேஸ் தான் வந்து ஞாபகம் வரும். ஸோ அப்படின்னும் போது இப்போ ரீபூட் பண்ணி எடுக்கிறாங்க. கரெக்டான கேஸ்டிங் வந்துருச்சு அப்படின்னா நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் டேனியல் ராட்க்ளிஃப், ஸோ அவருடைய ஃபேஸ் வந்து அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ ஹாரி பாட்டர் அப்படின்னும் போது ஸோ அவருடைய ஃபேஸ் தான் அது கரெக்டாகவே அந்த ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே வந்து சூட் ஆகிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஹாரி பாட்டர் சீரிஸில் இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுமாதிரி ஹெர்மாயினி கேரக்டர்லையுமே எம்மா வாட்சன் தான் வந்து கரெக்டாக சூட் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் வந்து அந்த ஒரு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா என்ன அப்படின்றது இது வரைக்குமே யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஹாரி பாட்டர் படத்தோட கேஸ்டிங் வந்து இந்த ஒரு ரீபூட் சீரீஸில் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறது இல்லை. ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான கேஸ்டிங்கோடு தான் இந்த ஒரு சீரீஸை வந்து எடுக்க போகிறாங்க. இதுமாதிரி இந்த ஒரு சீரீஸில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து புக்கு படிச்சிருக்க மாட்டோம், நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து மூவி தான் பார்த்துருப்போம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ஹாரி பாட்டர் யூனிவர்ஸை பற்றி. ஆனால் இந்த ஒரு சீரீஸில் வந்து இந்த ஒரு ஃபுல் ஹாரி பாட்டர் யூனிவர்ஸுமே ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நிறைய கேஸ்டிங் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஒரு சீரீஸை எப்போ ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 தான் இந்த ஒரு ஹாரி பாட்டர் சீரீஸ் வந்து வரப்போகுது. ஸோ ஹெச்பிஓ மேக்ஸில் ரொம்பவே குவாலிட்டியான சீரீஸாக அதை வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு கேஸ்டிங் எப்படி வரப்போகுது அப்படின்றத. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு ஹாரி பாட்டரை ரீபூட் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை பண்ணாமல் இருக்கிறதே நல்லா இருக்குமா அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு தோன்ற தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி பேசியிருந்தேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் இனிமேல் பெட்டராக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.